இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நம்முடைய மத்தியிலே பிரதர் ஜான் சாமுவேல் அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை வல்லமையாக பல மாநிலங்களிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மிஷனரி சாபங்களோடு இணைந்து அநேக ஊழியங்களை கர்த்தர் செய்ய கிருபை செய்திருக்கிறார். அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் நம்முடைய சபைக்கு புதிதல்ல, பல முறை வந்திருக்கிறார்கள். என்னுடைய நல்ல ஒரு நண்பரும் கூட. இந்த நேரத்தில் அவர்கள் முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். 2 கரங்களை தட்டி அவளை வரவேற்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களோடு கூட இருக்கும்படியாக, உங்களுடைய 2 ஆராதனைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கும்படியாக தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சமூகத்தில் வருவது நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். உங்களுக்கெல்லாம் இல்லையோ? ஆமாம், ஆமேன்னு சொன்ன அந்த 2 பேருக்காக ரொம்ப நன்றி. அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்பா, இன்னும் அது எப்படி நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் அசைந்துருவோமா? நாங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல அப்படியே இருப்போம். ஹல்லேலூயா. சரி, தேவ சமூகத்திலே வரும்போது அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த ஆலய ஆராதனை எல்லாவற்றுக்கும், இந்த எல்லா ஒழுங்குக்கும் இதெல்லாம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, சரியா? இது எல்லாமே ஒரு முக்கியமான நேரம். ஆராதனை நேரமாகட்டும் அல்லது செய்தி நேரமாகட்டும், அதுவும் குறிப்பாக செய்தியின் நேரத்தெல்லாம் நான் ஏதோ சும்மா ஒரு பிரசங்கம், அது ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதில்ல. அதுக்காக உண்மையிலே பிரயாசப்பட்டு தியானித்து ஆண்டவர் இந்த சமூகத்தில், இந்த வாரத்தில், இந்த ஜனங்களுக்கு இந்த இடத்துல என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்து ரொம்ப பிரயாசப்பட்டு நான் எப்பவுமே செய்வதுண்டு. அதை கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே நாம் கடைபிடிக்கும் போது ஆண்டவர் தருகிற மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அது இல்லாமல் இது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நினச்சிட்டு போனோன்னா அதில் பயன் இருக்காது, சரியா? இந்த வருடத்தின் துவக்கத்திலே, இந்த முதல் மாதத்திலேயே வரும்படி கர்த்தர் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காலை முதல் ஆராதனையில் வந்தவர்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்ல வேண்டியதானு கேட்டாங்க, நான் மறந்துட்டேன். அதை நான் கடந்த முறை வந்தபோது அந்த எழுதின ஒரு புக்கை குறித்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. அது தமிழில் எழுதியிருந்தோம். அதை சமீபத்தில் அதை ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் எழுதி இந்த டிசம்பர் மாதம் தான் அங்கே பீகாரில் வைத்து அவர்கள் வெளியிட்டார்கள். அது ஹிந்தி வந்து அங்கே உள்ள ஹிந்தி மிஷினரிஸ்க்காக. இங்கிலீஷ் தான் படிக்க தெரியும்னு இருக்கிறவங்க தமிழ் புக்கும் இருக்குது, இங்கிலீஷ் புக்கும் இருக்குது. பாஸ்டருடைய அப்பா வெளியில் வைத்திருப்பாங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வேத வசனத்தை நன்கு கற்று அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை, விருப்பம் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும். அதில் வருகிறதெல்லாம் அது மிஷன்ஸ்க்காகத்தான் செலவிடப்படுகிறது. இன்னும் அது நான் எதிர்பார்க்காத ஒரு காரியம், சமீபத்தில் அந்த புக்கை ஒருத்தர் அந்த இங்கிலீஷில் 2 காப்பி வாங்கிட்டு போய் அதை நம்ம நேபாளியில் டிரான்ஸ்லேட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறான். கொடுத்துருக்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அது நடக்கும். அதனுடைய அடுத்த பகுதி தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை எழுதுவதற்கு நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் நான் ஒரு வித்தியாசமாக ஊழியத்தில் இருக்கிறதுனால, நம்ம இப்போ மேலே உட்காந்துருக்கும் போதே ஆஃபீஸ்லேருந்து 2 கால் வந்துருச்சு. பாஸ்டர் வேறு சாப்பிட்டு போங்கன்னாரு. எங்கேருந்து சாப்பிட்றது? 10:30 மணிக்கெலாம் நான் வந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் கர்த்தர் பலவித வேலைகள் இப்படி இருந்தாலும் அவருடைய ஊழியத்தையும் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு சபைக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் கேட்டார், பிரதர் நீங்கள்லாம் இப்படிலாம் எடுத்து தியானம் பண்ணி பேசுகிறீங்களே, உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கும்னு கேட்டார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன். என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள். நேரம் வரவே வராது, நம்ம தான் வர வச்சுக்கணும். தூக்கத்தை குறைக்கணும், தீனியை குறைக்கணும், எதையோ ஒன்று குறைச்சி நேரத்தை உண்டாக்கினாதான் உண்டு. நேரம் அதுவாக வரவே வராது. சரி, இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். 11வது 12வது வசனம். உபாகமம் 11, 11, 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் எது என்றால் 11வது வசனத்தையும் சேர்த்து நீங்க வாசிக்கணும். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம்,
அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய ஆண்டவர், அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. நமக்கு தான் we are bound by time and space. நம்ம தான் நேரத்திற்கும் காலங்களுக்கும் உட்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் கடந்தவர் என்பதை வேதம் காண்பிக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் என்று தான் போட்டிருக்கிறது. ஆதினா என்ன? மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். கிராஃப் போட்டிங்கன்னா என்ன வரும்? இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், -1 -2 இப்படி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட். தெரியவே தெரியாது. இந்த பக்கம் எது வரைக்கும் போய் முடியும்? 1 2 3 போடுங்க. எது வரைக்கும் முடியும்? தெரியவே தெரியாது. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் துவக்கத்தில் மட்டுமல்ல, இடைப்பட்ட காலத்தில் மட்டுமல்ல, காரியத்தை துவங்கினவர், அது முடிவு பெறும் வரை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளின் காலை வேளையிலே வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே என்ன வார்த்தைகளை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, வருடத்தின் துவக்கத்திலே போகிறபடியினால் இந்த வருடத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தினபடி காலை முதல் ஆராதனையிலே நன்மையின் வருஷம் என்று சொல்லி 65ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிற வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த 2வது ஆராதனையிலும் ஆண்டவர் இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்த பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து, அதன் அடிப்படையிலே அந்த ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், ஆண்டவர் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் கண்களை உங்கள் மீது வைத்திருப்பேன் என்று சொன்னாரே, அந்த ஆசீர்வாதம் என்ன, அதை பெற்றுக்கொண்டார்களா என்பதை தியானித்து, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வருடங்களை ஒவ்வொரு வருடத்திலும் அவர் கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த 2026ஐயும் கர்த்தர் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இந்த வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீதும் என் மீதும் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும். வருஷத்தை துவங்கினதும் அவர்தான், இனி வருஷம் ஃபுல்லா நடத்த போறதும் அவர்தான், வெற்றிகரமாக முடிக்க செய்ய போகிறவரும் அவர்தான். இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி நீங்க வரும்போது இன்றைக்கு இருந்த வண்ணமாக இருப்பதில்லை. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட இந்த நாட்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஆபிரகாமை தெரிந்தெடுத்த அந்த நாளிலேயே ஈசாக்கின் நாட்கள் தொடர்ந்து ஆண்டவர் இப்படி ஒரு சகாரியம் சம்பவிக்கும் என்று சொல்லி முன்னறிவித்திருந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவர்களாக சுயாதீனமாக, இண்டிபெண்டன்டாக எதையுமே செய்துவிட முடியாது. மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்திலே வைக்கப்பட்டிருந்த ஒரு ஜனக்கூட்டம் அந்த ஜனம். அவர்களாக சொந்த இடங்களை வாங்க முடியாது, கட்டடங்களை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்குதலுக்கு உள்ளானார்கள். ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தபடியினால் அந்நிய தேசமாக இருந்திருந்தாலும், அவர்கள் பலவீனப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் சந்ததி வளர்ந்து பெருக தொடங்கியது. எவ்வளவுதான் எகிப்தின் ராஜா அவர்களை ஒடுக்கினார்களோ, வசனம் சொல்லுகிறது, எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாக அவர்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. அது அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் தேசத்துல நடக்கும். அதை நான் பார்க்கிறேன், நம்முடைய கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. எவ்வளவாய் தேசத்திலே தேவ பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்களோ அது அவ்வளவாய் அவர்களை பெருக செய்யும், பெருக செய்யும், பெருக செய்யும். சபைக்கு வெளியிலிருந்து வருகிற பிரச்சனைகள் ஒருபோதும் அது சபையையோ தேவ பிள்ளையையோ ஒடுக்கிவிட முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு உள்ளிருந்து வருகிற பிரச்சனைகள் அல்லது ஒரு சபைக்கு உள்ளிருந்து வருகிற பிரச்சனைகள் தான் தேவனுடைய சபையையும் அவருடைய ஊழியத்தையும் அது கரைத்து விடுவதற்கு சில காரியங்களை செய்யும்.
சரியா? இது நீங்க முழு வேதத்திலையும் பார்க்கலாம், பவுல் எழுதுகிற எல்லா நிருபங்களையும் பார்க்கலாம். பவுல் எழுதுகிற நிருபத்தில் அவர் வெளியிலிருந்து வருகிற நெருக்கத்தை குறித்து ரொம்ப அவர் பெருசா பேசுறதே கிடையாது. அவர் எழுதுறதெல்லாம் உள்ள இருந்து வருகிற பிரச்சனைகள் தான். அப்போ ஆண்டவர் அந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த நாட்களிலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாக வளர்ந்து பெருகினார்கள். ஆனாலும் ஆண்டவர் தந்திருந்த வார்த்தையின்படி அவர்களை அற்புதமாக எகிப்திலிருந்து மீட்டெடுத்து மோசேயின் மூலமாக, ஆரோனின் மூலமாக அவர்களை தேசத்திலே ஜனங்களுக்குள் ஒரு அற்புதமாக சுத்தி இருந்த அந்நிய ஜனங்கள் எல்லாம் பார்த்து பயப்படத்தக்கதாக ஜனங்களை அவர் அற்புதமாக நடத்தினார். அப்படி அவர் நடத்தி கொண்டு வரும்போது 10 வாதைகளின் மூலமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்திலே செங்கடல் பிளப்பதை பார்த்தார்கள். நம்ம யாராவது பார்த்துருக்கோமா? அப்படி பார்க்கல இல்லையா? படித்திருக்கிறோம். சில நேரங்களில் செங்கடல் போன்ற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அதிலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனா அவர்கள் லிட்டரலாக அப்படியே பார்க்கிறார்கள், தங்களுடைய மாம்ச கண்களினாலே பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து அழைத்து வரப்பட்ட ஜனத்திற்கு அவர்கள் பல விதங்களிலே ஆண்டவரை கோபமூட்டினாலும் ஒரு சூழ்நிலையிலே மோசே தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிடுகிறான். எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு பல காரியங்களை அவன் பேசுகிறான். அந்த சூழ்நிலையிலே தேவன் அந்த மலையிலே அக்கினியாக அவர் வெளிப்படுகிறார். ஜனங்கள் பார்க்கிறார்கள், மோசேயே இது எங்களுக்கு பயமாக இருக்கிறது, தேவன் அக்கினியினாலே இப்படி வெளிப்படுகிறார், நாங்க பேசல, நீங்க மட்டும் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சரியா? இதெல்லாம் தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. அப்படி அந்த உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பயமா இருக்கு, மோசேயே நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி. அந்த உபாகமம் 5ஆவது அதிகாரத்திலே வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமாப்பா மோசே, ஜனங்கள் சொன்னது கரெக்ட் தான், அவங்கெல்லாம் இருக்கட்டும், நீ மட்டும் என்ன செய்ய, பர்வதத்தில் என்னோடு நீ ஏறி வா என்று சொல்லிவிட்டு அங்கே அவர் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக கற்பனையாக பல காரியங்களை நான் உனக்கு சொல்ல போகிறேன். அதையெல்லாம் நீ கேட்டு உன் ஜனத்தினிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் பல காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது தான் அந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாக்குத்தத்தமாகவே சொல்லுகிறார், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஹல்லேலூயா! நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிற இடம், நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தலம், அது எப்படிப்பட்ட ஸ்தலமோ எனக்கு தெரியாது, அது ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு தேசம், கொடுத்திருக்கிற ஸ்தலம், அது விசாரிக்கப்படுகிற ஸ்தலம். ஹல்லேலூயா! ஆமா, உங்களை விசாரிப்பதற்கு யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க தைரியமா சொல்லலாம், நீங்க தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருப்பீர்களானால், நான் இருக்கிற ஸ்தலம் ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டது, ஆண்டவர் எனக்கு சுதந்திரமாக கொடுத்தது, என்னை தேடுவதற்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது தேவன் விசாரிக்கிற ஒரு ஸ்தலத்திலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, அதை விட என்ன பெரிய ஆசீர்வாதம் வேணும் இல்ல? ஆண்டவரால் விசாரிக்கப்படுகிற ஸ்தலம், ஆண்டவரால் விசாரிக்கப்படுகிற தேசமா. அந்த தேசத்தை குறித்து பல நன்மைகள் பல ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அது ஆண்டவர் கானானை குறித்து சொல்லும் போதே சொல்லிட்டார், அது வெள்ளி, அது என்னது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அப்படின்லாம் சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலும் தேனும் ஓடுகிறன்னா ஆறெல்லாம் பாலா ஓடுமோ? நீங்கள் போய் வேணா டீ போடணுன்னா ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய் அங்கே எடுத்துகிட்டு அங்கேயே சுட வச்சுட்டு வந்துடலாமோ? கால்நடைகள் நிறைந்த தேசம். ஆமாம், பாலுக்கு என்ன செய்யாது, பஞ்சமே கிடையாது. அப்புறம் தேனு ஓடுகிற தேசம். தேன் எங்கேருந்து வருது? தேன் ஓடுமா? ஆறா ஓடுமா? தேன் எங்கேருந்து வருது? தேன் எங்கேருந்து வருது? எங்கள் வீட்டில் எங்கேயோ ஒரு ஸ்விக்கி ஜெப்டோலையோ பிக் பாஸ்கெட்லேயோ ஆர்டர் போட்டு வாங்குவாங்க, அதில் தான் பார்த்துருக்கோம்ல. தேன் எங்கேருந்து வருது? பூக்கள்ல இருந்து வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசம் அவ்வளவு செழிப்பான தேசம், எங்கே பார்த்தாலும் ஒரே தேன் தருகிற மலர்களாக நிறைந்த தேசமா. அது ஆண்டவர் எப்படி அவ்வளோ அழகாக வர்ணித்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட தேசம். ஆனா அதெல்லாம் பெருசு கிடையாது. அந்த தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமா, தேவனை கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எத்தனை தேசங்கள் இருந்தாலும், எத்தனை இடங்கள் இருந்தாலும், உங்களுடைய குடும்பமோ என்னுடைய குடும்பமோ நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிற இடம் அது தேவனால் விசாரிக்கப்படுகிற ஒரு ஸ்தலம். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும், அதான் விஷயம், எப்பொழுதும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும். அப்ப இந்த வருடத்தின் 2026ஆம் ஆண்டை துவக்கி இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட தான் சொல்லுகிறார், இந்த வருடத்தை துவக்கினது நீங்கள் அல்ல, நானே துவக்கி இருக்கிறேன். இந்த வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் என்னுடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, thank you Jesus. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றார் அந்த ஜனத்துக்கு. அந்த ஜனம் அதை விளங்குச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரியா? நீங்க இந்த உபாகமோ இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது நிறைய இடத்துல நீங்கள் சுதந்தரிக்க போகிற அந்த தேசத்துல அப்படின்னு ஆண்டவர் ரிப்பீட்டடா தொடர்ச்சியாக அந்த தேசத்தை குறித்தே அவர் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற இந்த தேசத்தை தேவ பிள்ளைகள் சுதந்தரிப்பார்கள். அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறுதலா இருக்கலாம். நாம் ஒரு தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக்சுவலா நம்முடைய தேவனுக்கு தான் நம்ம சொல்லும் போது இந்த ஜீவனுள்ள தேவன் சொல்றோம். நீங்க பார்த்திருக்கீங்களா? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக அப்படின்னு தான் எழுதுவார். மற்ற எல்லா இந்த தெய்வத்துக்காவது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஜீவனுள்ள அப்படின்னு போட்டு யாராவது சொல்றாங்களா? சொல்ல முடியாது. நம்மளால தான் சொல்ல முடியும். நாம் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ அவர் சொல்றார், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா? 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன் பாப்போம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகள் நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது. போதும். இதுல ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்றார். எல்லாத்திலையும் சொல்லும்போது நீ செய்யாத, நீ சம்பாதிக்காத அப்படின்னு சொல்றார். அவர்கள் 400 வருட அடிமைத்தனத்தின் உழைப்பிற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் அவரா பல மடங்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வருடங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் பெற்ற எல்லா பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன் ஒரு அளவு கூட நீங்கள் சுதந்தரிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று சுதந்தரிக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை இந்த புதிய வருடத்திலே வைத்திருக்கிறார். அது நீங்கள் நட்டாத ஒரு திராட்சை தோட்டம், நீங்கள் கட்டாத வீடுகள். உங்களுடைய பிரயாசம் கொஞ்சமாக இருந்தாலும் பல மடங்கு நீங்கள் இழந்த நன்மைகளை மீண்டும் பல மடங்கு ஈடேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த வருடத்திலே அவர் உண்மையுள்ளவர், போதுமானவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். Thank you Jesus. பல நேரங்களில் நம்ம பட்ட பிரயாசங்கள் எல்லாம் விருதாவை போனது போல காட்சியளிக்கலாம். இழந்து போன பல நன்மைகள் உங்கள் கண்கள் முன்னால் வந்து காட்சியளிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு பெரிய நன்மை உண்டு. அதை பார்க்கும்போது ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இது நான் சம்பாதித்ததில்லை, இது எல்லாமே தேவன் எனக்கு கட்டளையிட்ட காரியங்கள். ஆமா,
இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் தந்த அந்த வார்த்தை, வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னாரே, அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டார்கள், எப்படி கீழ்ப்படிந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 2-3 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை நான் தியானித்த போது, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து வரும்போது அவர் பேசுகிறார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்னா, தேசத்தை சுதந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய கண்கள் அவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்குமா? வழியில வரும்போதும் வைக்கப்பட்டு தானே இருக்கும். அப்ப அந்த வழியில நடந்து வரும்போது அவர்கள் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்களா என்று பார்க்கும்போது they were a failure. சுதந்திரித்த பின்னர் ஆண்டவர் தந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தார்களா? அந்த தேசம் நான் விசாரிக்கிற தேசம் அப்பா, அந்த தேசத்தில் நீ வந்து சேரும் போது அந்த தேசத்தில் என்னுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்றால் இல்லை என்றே நான் சொல்லுவேன். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அவருடைய பாதுகாப்பு, அவருடைய விசாரிப்பு, அவருடைய தயவு நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம், நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய இருதயத்தின் நினைவு என்ன, நம்முடைய கைகளின் கிரியை என்ன, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, எல்லாமே அவர் கண்களுக்கு முன்னால இருக்குது என்று அர்த்தம். அதை மறந்துடுவோம். கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது என்றால், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று சொல்லுகிறார். அதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்பெசிபிக்காக, என் கண்கள் பூமி எங்கும் உலாவினாலும் ஓ மேல நான் ஒரு சர்வைலன்ஸ் கேமரா வச்சிருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு தான் சிசிடிவி கேமரா வந்துருச்சு. அன்னைக்கே ஆண்டவருடைய கண்ணு அது பயங்கரமான கண். இன்னைக்கு சிசிடிவி வச்சாலும் என்னதான் பார்க்கும், வெளியில தான் பார்க்கும். ஆனா ஆண்டவர் எங்க பார்த்துருவாரு? ஸ்கேன் பண்ணி உள்ள இருதயம் வரைக்கும் பார்த்துருவார். அதுதான் பிரச்சனை. ஆமா, இதுக்கு நீங்க இந்த வார்த்தையை சொல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படின்றீங்களா? இவ்வளவு நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பவுமே இருக்கணும். அவர் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அதை விசாரிக்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம படுகிற பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பாருங்க, பார்த்துட்டு கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க பண்ற அட்டகாசத்தையும் பார்க்கிறாரு. ஆமா, அதையும் பார்க்கிறாருல்ல. அவருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்குதுன்னா கர்த்தருக்கு உண்மையா அதையும் பார்ப்பார். ஆனா அதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரியலைஸ் பண்ணவே இல்லை. சரியா? அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவர்கள் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பார்கள். ஆனா உண்மையில அதனுடைய ஆழமான காரியங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. வருஷம் முழுவதும் என் கண் உங்க மேல இருக்குன்னு தான் சொன்னாரு. ஆனா அவர்கள் வழியில எப்படி நடந்தாங்க அப்படின்றத வேகமா நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தேசத்தை சுதந்திரித்த பின்னர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும், அதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல, வேணா ஒரு காரியத்தை, ரொம்ப முக்கியமான, என்ன பாதித்த ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை நான் அதை கடைசியில் காமிக்கிறேன். முதலாவது, அவர்கள் வழியிலே ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்த போது அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த வனாந்திர பாதையிலே அவர்கள் எப்படி நடந்தார்கள்? வாசிங்க பார்ப்போம். 78ஆம் சங்கீதம், 78ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 33ஆம் வசனத்தை வாசிங்க. 78ஆம் சங்கீதம். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். இந்த ஆசாப் என்கிற தேவ மனிதன் பாடின ஒரு சங்கீதம். ஆண்டவருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கும் போது அந்த வருடங்களும் அந்த நாட்களும் மகிழ்ச்சியாக அல்லவா இருந்திருக்க வேண்டும். அந்த வருடங்களும் அந்த நாட்களும் தேவனுடைய நன்மையினால் அல்லவா நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆசாப் சொல்லும்போது சொல்லுகிறான், அவர்கள் என்று ஆரம்பிக்கிறான். எவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். சரியா? அந்த 78ஆம் சங்கீதத்தை நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும்
அவன் பாடின சங்கீதங்களை ரெண்டு விதத்துல பார்க்க முடியும். ஒன்னு, எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை அவன் சொல்லுகிறான். பூர்வ நாட்களிலே நடந்த காரியங்களையும் அவன் நிதானித்து பார்க்கிறான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேவ மனிதன். அவன் அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 2ஆம் வசனத்திலேயே சொல்றான், என் வாயை உவமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். நம்ம மறைபொருள்கள்னால என்ன நினைச்சுப்போம்? எதிர்காலத்தில் நடக்க போறது தான் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவி. தானியேல்லாம் வாசிக்கிறோம்ல, அதெல்லாம் என்னது? ஃபியூச்சரிஸ்டிக். ஆனா இவன் சொல்றான், நான் பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். அதுவும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் முந்தின காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்கிறதையும் ஒரு தேவ பிள்ளை நிதானிக்க தவறக்கூடாது. அந்த ஆசாப் என்கிற தாவீதினால் ஏற்படுத்தப்பட்ட பாடகர் குழுவுக்கு தலைவனாய் இருந்த கொயர் லீடரான ஆசா பாடின இந்த சங்கீதத்தில் அவன் தேசத்து ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் இன்றைக்கு தாவீதின் ராஜ்யத்தில் நல்ல நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த நன்மையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா என்பதை தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறான். அப்படி பாடும்போதுதான் அவன் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை என்ன செய்தார் ஆண்டவர்? பயங்கரத்தில் கழிய பண்ணினார்னு போட்டார். யார் பண்ணது? ஆண்டவரே பண்ணார். ஆமா, ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல இருந்துச்சுன்னா பல நேரத்தில் நம்முடைய வருஷங்கள் எப்படி தான் முடியும்? பயங்கரத்தில் தான் முடியும். இதுக்கெல்லாம் அல்லியெல்லாம் வராது. ஒரு ஆமேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல. உண்மைதானே? ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல இருக்குன்னா நம்ம செய்யறத நல்லதை மட்டும் பார்த்துட்டு பரவாயில்ல இவன் தப்பு செஞ்சுதான் பரவாயில்ல பார்க்காம போயிடுவாராம். ஆண்டவர் கிருபையுள்ள தேவன், அதே நேரத்தில் அவர் நீதியுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்கு பேரே சத்திய வேதம். என்னதான் தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னாலும், அந்த பத்சேபாளுடைய பாவத்தை அல்லாமல் அவன் செஞ்ச தப்பையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? எழுதி வைக்காம விடுறதில்ல. ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறவர் தான். பட் அதே நேரத்தில் ஒரு பெரிய தேவ பிள்ளைய ஒரு தப்பு செஞ்சாலும், அது மிகுந்த அவமானத்திற்குரியதாக இருந்தாலும், அதையும் வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாரு? எழுதி வச்சிருவார். அதனாலதான் அவர் பேர் சத்திய தேவன். ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல இருக்குதுன்னா எல்லா நிலைகள்லையும் இருக்குது. எல்லா நிலைகள்லையும் இருக்குது. தாவீது சொல்றான்ல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னா எப்பொழுதும். நம்ம என்ன தப்பு செய்யும் போதும், தேவையில்லாதவர்களோடு பேசும் போதும், நடுராத்திரி உட்கார்ந்து சேட் பண்ணும் போதும், தேவையில்லாத போன்ல பார்க்கும் போதும், அல்லது வெளியில போய் கெட்ட வார்த்தை பேசும் போதும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து பார்த்து கொண்டே இருக்கிறது. பாத்தீங்களா? சத்தம் குறைஞ்சிச்சு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாங்க உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த கட்டாத வீடுகள் அதெல்லாம் வாசிச்சோம்ல, அதெல்லாம் வாசிச்ச அந்த பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் அங்க சொல்ற கட்டளையே என்னதான்? நீ அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் போது நீ என்ன பண்ணணும்? என்ன செய்யக்கூடாது? நீ அடிமைப்பட்ட வீட்டில் இருந்த பார்த்தியா, அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உன்னை மீட்டார் பார்த்தியா, அதை நீ என்ன பண்ணணுமா? நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அங்கேயே கட்டளையாக கொடுத்தார். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 78ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. இப்போ 78ஆம் சங்கீதத்தில் 11வது வசனம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ஆமா, எதை மறக்க கூடாதுன்னு சொன்னாரோ என்ன செஞ்சாங்க? ஆமா, ஆசாப் இன்னும் தேசத்தை சுதந்திரித்ததுக்கு அப்புறம்லாம் எழுதல, வழியில நடந்து வரும்போதே என்ன செஞ்சாங்கன்றது தான் எழுதுறான். இப்ப ஜனங்கள் இன்னும் சுதந்திரிக்கவே இல்லை, வழியில நடந்து வரும்போதே 10ஆம் வசனத்தை சொல்றான், அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
அவங்க பார்த்த அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் சாதாரண அதிசயமா? நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட காரியங்கள். இன்றைக்கு பல இடங்கள் இந்த சபைகளுக்கு போராட்டங்கள் துன்பங்கள்லாம் வரும்போது, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை இங்க நீங்க செஞ்சிடக்கூடாதான்னு ஒரு எண்ணம் வரும் உள்ளத்துக்குள்ள. ஆனா நம்மளால அப்படி பார்க்க முடியல. ஆண்டவரை உண்மை நீர் உறுதிப்படுத்தக்கூடாதான்னு தோணும். ஆனா ஆண்டவர் அன்றைக்கு அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருந்தாராம். ஆனா ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அவர் செய்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் மறந்தே போயிட்டார்கள். தேவ பிள்ளைகளுக்கு உள்ள இருக்கிற ஒரு பெரிய வியாதி என்ன வியாதி? ஞாபகம் மறதி இல்லை, மறதி. ஞாபகம் மறதி தான் ஏதோ ஒன்று நாளைக்கு வாங்கன்னு சொன்னால் மறந்து போகிறது, அது ஞாபகம் மறதி. இது மோசமான வியாதி. இது என்ன மறதி தெரியுமா? இது நல்ல மறதி கிடையாது. ஆண்டவர் செஞ்ச நன்மை எல்லாம் என்ன பண்ணிடும்? மறந்துடும். ஏதோ ஒன்று இன்னும் ஜபி நடக்காமல் இருக்கும், அது மட்டும் என்ன செய்யும்? ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன சொன்ன வார்த்தை இருக்கு பார்த்தியா, அப்படியே என்ன செய்யும்? ஆமேன்னு சொல்ற பெண்கள்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்த்தியா, எல்லாம் எவ்வளோ பெரிய பொய் பார்த்தியா. வீட்டுக்கார் மாமியார் என்னைக்கோ திட்டினதெல்லாம் மறந்து போயிடும், சாரி மறக்காம இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகள்லாம் சொல்லுங்க, 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி எடுத்து எழுதுங்க அப்படின்னு நான் எப்பவுமே பிள்ளைங்களுக்கு சொல்றது, ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் எடுத்து எழுதுங்க அப்படின்ட்டு. சரியா? அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? அப்போ உட்காந்து யோசி எழுதுவோம், மறந்துடும். இந்த வியாதி இருக்கு பார்த்தீங்களா, இது மோசமான வியாதி. ஒருபோதும் ஆண்டவர் செய்த நன்மையை என்ன செய்யக்கூடாது? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை மறக்கிறது இல்லை. மறவாமல் நினைத்தீரையான்னு பாடிடுவோம். அவர் பார்ப்பார், நீ தான் மறந்துட்ட, நான் மறக்காம தான் இருக்கிறேன். பல பாட்டு என்னதான் நம்ம பாடுறது பொய் தான். அவர் தான் பார்ப்பார், நான் ஒன்றும் மறக்காம தான் இருக்கிறேன். ஓகே நன்றி, நீ என்னைய குறித்து பாடினதெல்லாம் சந்தோஷம். நான் பாடினா என்ன பாடுவேன்? அவர் அப்படியே ரிவர்ஸில் ஆப்போசிட்டில் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பாடணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே பல நேரத்தில் நீங்கள் செய்த நன்மைகளை நான் மறந்து போனேனோ, எங்களை நடத்தின விதங்களை நான் மறந்து போனேனோ, பூர்வ நாட்களை நினையாமல் எண்ணி பார்க்காமல் இன்றைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் மதிமயங்கி போய் பல நேரத்தில் உம்மை கேள்வி கேட்டு விட்டேனோ என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கடைசி வரை நம்ம நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தள்ளிவிட்டார்கள். அவங்க வருஷம் தவிப்பிலும் சஞ்சலத்திலும் 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முதல் ரீசனே ஆசாப் சொல்றான். என்ன செய்தார்கள்? தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். இதுல இந்த ஜனங்கள்ட்ட ஆண்டவர் வேற சொல்லியிருந்தார், நான் செய்த அதிசயங்களை நன்மைகளை நீங்க அடுத்து உங்க சந்ததிகளுக்கெல்லாம் கடத்தணும்னு சொல்லி. இவங்களே மறந்துட்டாங்க. இவங்க எங்க இருந்து கடத்துறது? சரியா? அடுத்து நிறைய காரியங்கள் இருக்கு, வாசிங்க பார்ப்போம். 78ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 78. தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் என்ன செஞ்சாங்களாம்? பரீட்சை பார்த்தார்களாம். தங்கள் இச்சைக்கேற்ற சொல்லுங்க எல்லாரும். தங்கள் இச்சைக்கேற்ற. இச்சைனா என்னது? ஆசையா? ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்பட ஒருத்தர் சொன்னார், ஆசையை ஒழிச்சுட்டா எல்லாத்தையும் ஒழிச்சிடலான்னு ஒருத்தர். ஆசையை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறதே ஒரு ஆசை. ஆசையை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறதே ஒரு ஆசை தான். ஆசைன்னா என்ன, இச்சைன்னா என்ன? ஏதோ ஒன்று இப்போ சரி, உங்களுக்கு ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கிறீங்க, வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறது ஆசையா தப்பா? நான் கரைய தப்பா? சரிதான். அப்புறம் என்ன ஆசையும் இச்சையும் ஒன்றுன்றீங்க? இச்சைனா என்னது? நம்ம ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வாழ்கிறோம். சரியா? எது நமக்கு கிடைச்சாலும் அதில் ஒரு திருப்தியாக வராது. எவ்வளவுதான் இருந்தாலும் எது இல்லையோ அதில் தான் கண்ணு என்ன பண்ணும்? போகும். அது இச்சையா மாறும். அது ஏன் போகும்னா, இன்னொருத்தனுக்கு அது இருந்துச்சுன்னா அதை கூட ஒரு இது நம்ம மேலே வாங்கிடணும்டான்னு வரும். கூட படிக்கிறவன் ஒருத்தன் ஒரு ஃபோன் வாங்கிட்டான்னா அதை விட இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ஸ்பெக்ஸ், இது என்ன மாடல் இதுன்னு பார்த்துட்டு அதை விட ஒன்று அதிகமாக வாங்கலான்னு தோணும். வீட்டில் நமக்கு வசதி இருக்குதோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் பெரிய வண்டி வாங்கிட்டான்னா நமக்கும் அதை விட ஒரு சிசி அதிகமாக வாங்கி ட்ருன்னு ஓட்டி எங்கேயாவது போய் முட்டி உழணுண்டான்னு நமக்கு என்ன செய்யும்? தோணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டார்கள்னு போட்டிருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன்,
ஆண்டவர் வானத்தின் மன்னாவினால போஷிக்கிறார். பகல்ல மேக ஸ்தம்பம் இருக்கிறது, இரவில் அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் கண்ணுக்கு என்ன செய்யல, நிறைவாகவே தெரியல. எத்தனையோ பேருக்கு வீடே இல்லாமல் பிளாட்ஃபார்ம்ல வாழ்ற ஜனங்கள் மத்தியில தான் ஆண்டவர் உங்களை ஒரு வாடகை வீட்டிலேயாவது வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க இந்த டிசம்பர் மாதத்துல எல்லாம் போய் இந்த ரோட்ல சும்மா ஒரு நடுராத்திரி ஒரு 3 மணிக்கெல்லாம் போய் பாருங்க. எத்தனையோ இடத்துல தெருவோரத்துல அந்த பேனரையோ ஒரு அட்டையை விரிச்சோ பேப்பர்களை மூடி படுத்திருக்கிறவங்கள நீங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறார், அவர் பல வருஷமா செய்கிறார். டிசம்பர் மாசத்துல ஒரு 500 பெட்ஷீட் வாங்கி சென்னையில் எங்கெங்க சுத்தி போய் வீடு இல்லாமல் ரோட்ல படுத்திருக்கணும் எல்லாருக்கும் கொடுக்குறார். ஒரு தம்பி தான், ஒரு வாலிப தம்பி தான். நம்ம வாலிப தம்பிங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, கொடுக்குறார். அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தந்திருக்கிற நன்மை கொடுத்திருக்கிறதுல அது சந்தோஷப்பட வைக்காது. அந்த இச்சை எப்பவுமே என்ன செய்யும், இல்லாதது மேலதான் என்ன பண்ணும், கண்ணை போக வைக்கும். அவர்கள் என்ன செய்தார்களாம், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்களாம். அதே உபாகம ஆராதிகாரத்துக்கு போங்க, 16வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்கள். ஆமா, அங்க ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை ஒருபோதும் பரீட்சை பார்க்காதிருப்பீர்களாகன்னு சொன்னாரு. ஆனா ஆசாப் சொல்றான், அவர்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு பரீட்சை பார்த்தார்கள். இந்த நாளின் காலை வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தன்னுடைய கண்களை உங்கள் மீது வைத்து விசாரிப்பதற்கு அவர் போதுமானவர். ஆனா அதே நேரத்தில் அவர் கேட்கிறார், உங்கள் இச்சை கேட்டதை கேட்டு கேட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களா, அல்லது ஏன் இஷ்டத்துக்கு விட போறீங்களா? என்ன சொல்ல போறோம், ஏன் இஷ்டத்துக்கு இந்த வருஷத்துல நான் ஆண்டவர்கிட்ட விட்டுறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய நாமத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் விட்டுட்டீங்கன்னா சகலமும் எப்படிதான் முடியுதா, சகலமும் நன்மைக்கு எதுவாக முடிகிறது. அந்த சகலமும்ல எல்லாமே அடக்கம். ஆமா, இந்த வருடத்துல என்னென்ன காரியங்களை நீங்க திட்டம் பண்ணியிருக்கிறீங்களோ, அது உங்க திருமணமா, உங்க படிப்பா, நீங்க வீடு கட்டுறதா, அல்லது ஊழியத்தின் காரியமா, எதுவா இருந்தாலும் என்னுடைய இஷ்டம், என்னுடைய சித்தம், என்னுடைய இச்சை தேவனுடைய சித்தத்தை மேற்கொண்டு விடக்கூடாது. எல்லாமே என் வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, அடுத்து அங்க ஆசாப் சொல்லும்போது ஒரு சில காரியங்கள் அழகா சொல்றான். வாசிங்க பார்ப்போம் தொடர்ந்து. அந்த 32ஆம் வசனத்தை வாசிங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. 30ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்களேன். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். எனக்கு இந்த இஸ்ரவேல் ஜனத்தை புரிந்து கொள்ளவே முடியல. அந்த வசனங்கள்லாம் நீங்க எப்படி வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இவை எல்லாம் நடந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த அதிசயங்களை மறந்தார்கள்னு ஓகே, இப்ப நம்பவே இல்லையா? இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்த பின்பும் தேவன் மேல அவர்களுக்கு என்ன வரல, நம்பிக்கை வரல. இந்த ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தர் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது? கேள்வி கேட்டு பாருங்க. இந்த வருடத்தை நன்மையாக முடிய பண்ணுவதற்கு, வருடம் முழுவதும் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்போதும் கர்த்தர் தம்முடைய நன்மையை உங்கள் மீது வைப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர், அவர் போதுமானவர். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, சில நேரங்களில் நம்முடைய இச்சையின்படி, நம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்து நாம் மாட்டிக்கொள்ளும் போது ஆண்டவர் சில சிக்ஷைகளை அனுப்புகிறார். அதே காரியம் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடந்தது. அது நடக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்ன செய்யலையாம், அதை நம்பலையாம். அதற்கு பின்னரும் ஆண்டவர் செய்த அதிசயங்களை நம்பலையாம். என்ன தெரியுமா செய்தார்? ஆண்டவரை மறந்தது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் துணிகரம் கொண்டார்கள். அப்படி நடக்கும்போது அங்க வருஷம் எப்படி நன்மையா முடியும்? அதை சொல்லிட்டு தான் அவன் சொல்றான், இப்படியெல்லாம் நடந்ததுனால
இந்த ஜனங்கள் ஆண்டவர் திலாக்கியமாக தந்திருந்த நாட்களை விருதாவிலும் சஞ்சலத்திலும் பயங்கரத்திலும் முடித்து போட்டார்கள். அடுத்து அவன் சொல்லும்போது நிறைய காரியங்கள் இருக்கிறது. 34ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். கொஞ்சம் ஆண்டவருடைய சிட்சை அதிகமா போய் அவரை கொல்லும் போது ஜனங்கள் அங்கங்க ஆண்டவர் கொல்றாரு. நீங்க பாத்தீங்கல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது அவர்கள் செத்து மடிந்தார்கள், வாதையினால் செத்தார்கள்லாம் வாசிப்போம். கொல்லும் போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், திரும்பி வருவார்களாம். வந்து உடனே அப்படியே லாங்குவேஜ் எல்லாம் என்ன செய்யும், உடனே மாறிடும். பாத்தீங்களா, தேவன் தங்கள் கன்மலை, உன்னதமானவர் எங்கள் மீட்பர், ஆனாலும் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அப்ப இந்த ஜனம் என்ன பண்ணுச்சு, மனம் திரும்புற மாதிரி நடிச்சிச்சு, ஆனா மனம் திரும்பல. தங்கள் வாயினால் இச்சகம் பேசி நாவினால் பொய் சொன்னார்கள். அப்படி நம்ம செய்யறோமா இல்லையா? நீங்களாம் ரொம்ப நல்லா, உங்களோ இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அப்படி இருக்காங்களோ? இந்த வசனம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒருவேளை இருந்துருச்சுன்னா ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, அது இதையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் தன்னுடைய வாழ்க்கையில கழிக்க வேண்டிய நாட்கள் இவைகள். பல நேரத்தில் நம்ம தடுமாறி விடுவதற்கு வாய்ப்புண்டு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பல நேரங்களில் நீர் என்னை கண்டித்து உணர்த்தி இருக்கிறீர், நானும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி வந்திருக்கிறேன், ஆனா உண்மையான மனம் திரும்புதலோடு வந்தேனா அல்லது சும்மா இச்சகம் பேசி என் வாயில நான் என்ன செஞ்சேனா உமக்கு முன்னால பொய் சொல்லி இருக்கிறேன் நான் கேட்டு பாருங்க. அதை ஏசாயா தீர்க்கதரிசியில அழகா வாசிக்கிறோம். 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 29:13 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். எதனால சேர்றாங்களாம்? வாயினால சேர்றாங்களாம். அப்புறம் உதடுகளினால என்ன பண்றாங்களாம்? கனம் பண்றாங்களாம். ஆனா அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆமா, வாயினால பாடுறாங்க, ஆனா இருதயம் தூரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் எழுதுகிறார். அதனாலதான் ஆசாப் சொல்றான், இந்த ஜனங்கள் தங்க வாயினால நல்லா பேசுவாங்க, எல்லாருமே வாய்ச்சொல் வீரர்கள் தான், ஆனா உள்ளத்தை நான் பார்க்கும்போது அவர்கள் இருதயம் எங்க இருக்குது? தூரமாக இருக்கிறது. நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா ஆட்டம் ஆடுறீங்க, பாடுற பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குதா ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் அப்பப்போ என்ன பண்ணுங்க, அப்பப்போ இல்லை எப்பவுமே கேட்டுக்கோங்க, சரியா? அதனால தான் நாங்கள் அமைதியாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆலயத்தில் நீங்கள் ஏன் கூட சேர்ந்து பாட மாட்டீங்க, ஆராதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு பிரதர் ஒருத்தர் வந்தார், அவர் நீங்கள் பாடுறதுக்கும் உங்கள் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டார், அதனால நாங்கள் அமைதியாக இருக்கோம்னு சொல்லாதீங்க. அதை சரி பண்ணிட்டு உண்மையான இருதயத்தோடு கூட ஆண்டவர் என்ன செய்யணும்? பாடணும். நம்ம பாடி போடுறது, மியூசிக் எல்லாம் போடுறது வெளியில் கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? சூப்பராக இருக்கும், செம்ம வைபு பிரதர். இப்போ ஒரு வேர்டு வந்திருக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ள, எந்த பாட்டை கேட்டாலும் உடனே என்ன வைபு பிரதர், வைப்பு வரும் நல்லா. அந்த பாட்டில் அதுக்குள்ள அர்த்தம் வந்துச்சா, அது பரிசுத்தப்படுத்துச்சா, அது தேவனுக்கு நேராக நடத்துச்சா, அதெல்லாம் கிடையாது. என்ன வைபு பிரதர். ஆமாம், நிறைய ஒரு பாஸ்டரோட ஒய்ஃப் ஒருத்தவங்க என்னது இட்ஸ் அ பிளிஸ்ஸா, என்ன பிளிஸ்ஸு, பாட்டில் பிளிஸ்ஸு வைபு எல்லாம் இருக்கட்டும், அந்த வசனமும் அந்த வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் பாடுற பாட்டு தேவனுடைய சமூகத்தில் குப்பையும் அழுக்குமாய் இருக்கிறது. அல்லேலூயா வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, சரி, இப்படி நான் பேசிட்டே போனா போயிடும், டைம் ஆகுது பாருங்க. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அதே வசனம் அதே அதிகாரத்தில் 37ஆம் வசனம் வாசிங்க. 78:37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. ஆமா, இந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மோசமானது. நிலைவரப்படவில்லைன்னா என்ன அர்த்தம்? நிலைவரப்படவில்லைன்னா ஒரே மாதிரி இல்லை. எல்லா நேரத்திலையும் நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய மனது எப்படி இருக்கணும்? தேவனுக்குள்ளாக ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு நிலையில் இருக்கணும். பல நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருந்துடும்,
அது நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் இது ரொம்ப மோசமான ஒரு வியாதி. ஆமாம், தேவ சமூகத்தில் வந்து வசனத்தை கேட்டுட்டு போகும்போது டாம் டும் அப்படி ஆமே அப்படி ஃபயராக தான் போகும். வெளியில் போன உடனே ஃபயர் எங்கே போச்சுன்னு தெரியாது, டயர் எங்கே போச்சுன்னு தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நிலைவரமான ஆவி. என்ன ஆவி? நிலைவரமான ஆவி. சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய சங்கீதத்தில் சொல்றான் பாருங்களேன். 51 சங்கீதம் 10 வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 51 சங்கீதம் 10 வசனம். 51 சங்கீதம் 10 வசனத்துல அவன் கேட்கிற ஒரு அற்புதமான வேண்டுதல். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும். அவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. தாவீது எந்த நேரத்தில் திரும்ப அந்த சங்கீதத்தை எழுதுனா? அவன் பாவம் செய்து உணர்த்தப்பட்ட பின்பு தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து பாடுறான். ஆண்டவரே, நான் போய் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இனிமே என்ன செய்யணும்? எனக்குள்ள நிலைவரமான ஆவியை தரணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்னா வெறும் ஆடி பாடி கொண்டாடிட்டு போறது மட்டும் இல்ல, அவர் நமக்குள் நிலைவரமான ஆவியை தருகிறவர். எந்த நிலையில நான் வைக்கப்பட்டிருந்தாலும் எல்லா இடத்திலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் எழுதுறார். அப்போ அந்த நிலைவரமான ஆவி நமக்குள்ள இருக்குன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டு இருக்க மாட்டோம். பல நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி செயல்பட வேண்டியது வரும். ஆனால் நம்முடைய இருதயம் பல நேரத்தில் ஆண்டவரை விட்டு அங்கே போய் இங்கே வந்து ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்குள்ளாக ஒரு தேவ பிள்ளை நிலைவரமான ஆவியோடு இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஆவியோடு இருக்கிறவங்க ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுறதுலேயே நம்ம பார்த்துடலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப நேர்த்தியாக கையாண்டு அமைதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நிலைவரமான ஆவி இல்லாமல் தடுமாறி எதையாவது ஒன்று பேசி எதையாவது ஒன்றும் இல்லாத சின்ன பிரச்சனையை டமால் டிமால்னு போட்டு உடைச்சி பெருசாக்கி புள்ளி வச்சு கோலம் போட்டு கோலத்து மேலே ரோடை போட்டு என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் போய் கடைசியில் முட்டு சந்தில் நின்று பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணியாச்சு, அப்புறம் எங்கிறது ஜோம் பண்ணுறது? பல நேரத்தில் நம்ம பிரச்சனை இதுதான். ஆண்டவர் சொல்றார், நிலைவரமான ஆவி உங்களுக்குள்ள வரட்டும், வருஷத்தின் நன்மையினால நிரப்புவேன், வருடம் முழுவதும் என் கண் உங்கள் மேல வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா இந்த ஜனங்கள் இப்படி பல காரியங்களை செஞ்சிட்டாருன்னு ஆசாப் எழுதிக்கிட்டே வர்றார். அவர் அடுத்து எழுதிக்கிட்டே வரும்போது நிறைய காரியங்களை சொல்றாரு. எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. 41 வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார். 40 வசனத்துல எத்தனை தினமோ வனாந்திரத்தில் அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வனாந்திரத்தில் தண்ணீரை உண்டாக்கினார், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்கினார். ஆனா இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் அவாந்திர வெளியில தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தார்? ஆறுகளையும் தண்ணீர்களையும் கொடுத்தார். நம்ம திருப்பி என்ன கொடுத்தோம்? கோபத்தை கொடுத்தோம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து கேட்டுருங்க, இதெல்லாம் கேட்டுருங்க, என்ன பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து, போன வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுகளையும் தண்ணீர்களையும் கொடுத்தாரு, நீங்க என்னத்தை கொடுத்தீங்க? என்ன பதில் சொன்னாங்க? நாங்க பலது கொடுத்தோம் பிரதர். சரி போதும். ஒரு சிலர்லாம் கையை பிடிக்கவே இல்லை. இவர் கூட தான் வீட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கேன், இவர் வேற இதில் வேற பார்த்து சொல்லணுமான்னு வேற. ஆமாம், முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க 2 பேரையும் தான் சொல்கிறேன். வீட்டில் போய் கையை பிடிச்சி கேட்டுக்கோங்க, நம்ம ஆண்டவருக்கு ஆறுகளையும் தண்ணீர்களையும் கொடுத்தாரே, நம்ம திருப்பி கோபத்தை கொடுத்துருக்கோமா, வேற என்னத்தை கொடுத்துருக்கோம்? இப்படியெல்லாம் நடந்த இந்த ஜனத்தோடைய நிலைமைய ஆசாபு அவங்க அப்பா அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அவன் கேள்விப்படுறான், இன்னைக்கு சங்கீதமா பாடுறான். இப்படியெல்லாம் இந்த ஜனங்கள் நடந்ததுனால என்ன நடந்து போச்சு? 33 வசனத்துல, ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினான். இந்த நாளின் காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நான் காலை முதல் ஆராதனையில 65 சங்கீதம் 11 வசனத்துல சொன்னதும் அதேதான். அவர் வருஷங்களை நன்மையால் முடிசூட்ட பண்ணுகிறவர். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது, நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். பசங்க காமிக்க நேரம் இல்லை, நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன்.
எது வேணுமோ எடுத்துக்கொள்றது யார் கையில் இருக்கு? உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விரும்பினால், நன்மையை சுதந்தரிக்க விரும்பினால் நீ சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய வழிகள் தாறுமாறாக ஓடும்போது அந்த ஆசீர்வாதமும் நன்மையும் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அது உனக்கு என்ன செய்யாது? சேராது. இந்த நாளின் காலவேளையில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கையை வருத்தத்திலும், சஞ்சலத்திலும், கோபத்திலும், பயங்கரத்திலும் நான் கழிய பண்ணிட்டேனா? உம்முடைய வார்த்தைக்கு மீறுதலாக ஏதோ ஒரு காரியத்தில் உமக்கு நான் கோபம் முட்டி விட்டேனா? உம்மை நான் விசனப்படுத்திட்டேனா? 41ஆம் வசனத்தில் சொல்றான், இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினார்கள் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு ஆளை ஒன்றும் நீ செய்ய வேணாம்னு பிடிச்சி ஓரமாக உட்கார வைக்கிறது. ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்பினார். ஆனால் நம்முடைய செய்கைகள் தான் என்ன பண்ணிருச்சு? அதை மட்டுப்படுத்தி விட்டது. இப்போ இந்த நாளின் காலைவெளியில் யோசிச்சு பாருங்க. ஆமாம், இன்னும் நான் பிரசங்கமே முடிக்கலையே. சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரியே இருக்கு எனக்கு பிரசங்கம். சரியா? இது இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் சொன்னார், வனாந்தரத்தில் நீங்கள் வரும்போது, அந்த தேசத்தை சுதந்தரிக்கும் போது உங்க கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல், என்னுடைய கண்கள் உங்க மேல வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும், தேசத்தை சுதந்தரிக்கும் போது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போதே என்ன பண்ணியிருக்காங்க? இவ்வளோ வேலையை பண்ணியிருக்கிறாங்க. 40 வருஷத்தை என்ன பண்ணிட்டாங்க? வீணாக்கிட்டாங்க. 90ஆம் சங்கீதத்தில் மோசே சொல்லும்போது சொல்றான், எங்கள் நாட்கள் எல்லாம், எங்கள் வருஷங்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் போய்விட்டது, எங்களுடைய வருஷத்தை ஒரு கதையை போல கழித்து போட்டோம்னு சொல்றான் 9ஆம் வசனத்தில். சரியா? இப்போ சுதந்தரித்த பின்னர் என்ன செய்தார்கள்? சரி, ஆண்டவர் அவர்கள் மேல கிருபையா வைத்தார், தண்டனையா கொடுத்தார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாலும், நான் காலையில் சொன்னதை, 40 வருஷமும் அவர்கள் என்னதான் ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினாலும், அவர்கள் என்னதான் ஆண்டவரை விசனப்படுத்தினாலும், அவர்கள் என்னதான் ஆண்டவரை மட்டுப்படுத்தினாலும், தேவன் மன்னாவையும் நிறுத்தல, அக்கினி ஸ்தம்பத்தையும் எடுக்கல, மேக ஸ்தம்பத்தையும் எடுக்கல. ஹல்லேலூயா! எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். நம்ம என்னதான் அட்டகாசம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தேவையான பேசிக் நீட்ஸை கடந்த வருடத்தில் சந்திக்காமல் விட்டதில்லை. இனி வருகிற நாட்களிலும் சந்தித்து நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா! வசனம் சொல்றது, அவர்கள் கானானை சுதந்தரித்த அன்றைக்கு மன்னா நின்றுச்சான். இவ்வளோ ஆசீர்வாதமான ஆண்டவர். அவங்க ட்ரெஸ்ஸு பழசா போலையாம். ஆமாம், நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருந்துச்சுன்னா, ஒரு தடவை போட்ட ட்ரெஸ் அடுத்த தடவை எப்படி போடுறது, பீரோ ஃபுல்லாக எப்படியாவது நம்ம நிறக்கணும்னு இன்னைக்கு பார்க்குறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷத்தில் அன்னைக்கு அலைஞ்சாங்களாம். அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு பழசாகவே இல்லை, துவைக்கிற வேலையே இல்லை. அப்பா, சகோதரிகளுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். ஏசையா, இவங்களுக்கு தொலைச்சி போட்டே வாஷிங் மிஷின் தான் துவைக்குது, இருந்தாலும் துவைச்சி போட்டு காய போட்டு இதுங்களை மடிக்க வைக்கிறதுக்குள்ள, ஆமாம், நான் பலருக்கு என்ன பிரச்சனை, மடித்து வைக்கிறது பிரச்சனை. அதனால் அள்ளி கொண்டு போய் அப்படியே பெட்டை போட்டு ஹாலை மட்டும் சுத்தமாக வச்சுப்போம். யாராவது வீட்டுக்கு வந்தால் பெட்ரூமையாக பார்க்க போகிறாங்க, இது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஆவியானவர் நிறைய பேர் வீட்டை காமிச்சிட்டார் வரும்போதே. அப்படிலாம் காமிக்கல, இது பல வீட்டில் நான் பார்த்தது தான். அது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு வீடு என்ன மியூசியமா, அது இருந்த இடத்துல அப்படியே இருக்கிறதுக்கு. ஹோம்னா அப்படி தான் இருக்குமா. இது சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டம். நம்முடைய சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு லாஜிக் பேசுறது. நம்முடைய வீடு தேவன் உலாவுகிற இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும்? ஒரு விருந்தாளி வரும்போதே ஹாலை என்ன பண்ணுறீங்க? சுத்தமாக வைக்கிறீங்களா? அப்போ தேவன் உலாவுகிற இடம்னா உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? அதை விட சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா! ஆமாம், இது எதுக்கு சொன்னேன் இப்போ? ஆமாம், எதுக்கு சொன்னே மறந்துட்டு பாருங்க. இப்போ ஆண்டவர் அவ்வளவு நேர்த்தியாக அவர்களை நடத்தி கொண்டு அந்த கானானை சுதந்தரிக்க அவர் வைத்தார். யாருடைய தலைமையில் சுதந்தரித்தாங்க? யோசுவாவுடைய தலைமையில் அவர்கள் சுதந்தரித்தார்கள். ஆண்டவர் ஏற்கனவே என்னாகமம் 14 சொன்னபடி 40-20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருடைய பிரேதங்களும் வனாந்தரத்தில் விழுந்துருச்சு. சரியா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயதிற்கு உட்பட்டவர்கள் யோசுவா காலேப் தலைமையில் என்ன செய்றாங்க? தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கிறார்கள்.
அவர்கள் சுதந்தரித்த பின்னர் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முன்னரே அவர் வாக்கு பண்ணியிருந்தார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம் நான் விசாரிக்கிற தேசம்பா, அந்த தேசத்தை நீங்க சுதந்தரிப்பீங்க, அந்த தேசத்தின் மேல என் கண்கள் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தேவன் இந்த ஜனங்கள் தேசத்தை கொடுத்த பின்னராவது எனக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள் என்று நம்பினார், விசுவாசித்தார், அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அப்ப என்ன நடந்துச்சு? யோசுவாவின் புஸ்தகத்தில் 23 அதிகாரம் 24 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, தேசம் இப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வசமாக வந்துவிட்டது. வந்துவிட்ட பிறகு யோசுவா மரிக்கும் தருவாரையில் வந்து நிற்கிறான், வயதான காலத்தில். அப்ப தேசத்து ஜனங்களை எல்லாம் அவன் கூப்பிடுகிறான். அந்த 23 அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு, அப்போ யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணியாச்சு, அநேக நாள் சென்று ஆகிவிட்டது. இப்போ யோசுவா வயது சென்ற முதிர் வயது உள்ளவனா இருக்கிறான். எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு என்ன செய்யறான்? பேசுறான். அவன் பேசுற காரியத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவனும் சொல்றான், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலேன்னு சொல்லிக்கிட்டு, அந்த சம்பவத்துல தான் 24 அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறான். யோசுவா ஒரு ஆச்சரியமான தேவ மனிதன். அவன் வாலிப காலத்திலையும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான். ஒரு வாலிபனா இருக்கும் போதும், முழு தேசமும் எதிர்த்து நிற்கும் போதும், முழு தேசமும் துர்ச்செய்தி பரப்பின போதும் அவனும் காலேபும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்ப வயசான காலத்துல தேசத்தில் இருக்கிற எல்லா பிரபுக்கள் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு சவால் விட்டு சொல்றான், நானும் என் பிள்ளைகளையும் எப்படிதான் இருப்போம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்கிறார். ஆனா உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல, இப்படிதான் சொல்றாரு. நீங்க அந்த டோன்ல தான் வாசிக்கணும். ஆனா உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்க அவரை சேவிக்க மாட்டீங்களே, கொஞ்ச நாள்ல வேற எங்கேயா போயிருவீங்களே, இப்படிலாம் அவர் கேட்டுக்கிட்டே வரும்போது அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்களேன். 21ஆம் வசனம் வாசிங்க. 24, 21. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். போதும், நல்லா கவனிங்க. நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். அவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? யோசுவா சவால் விடுறான், நானும் என் குடும்பமும் கர்த்தரை தான் சேவிப்போம்பா, ஆனா நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு சொல்றான். உடனே இந்த ஜனங்களும் என்ன சொல்றாங்க? இல்ல 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 இல்ல, நாங்களும் என்ன பண்ணுவோம், அப்படிதான் செய்வோன்றாங்க. உடனே யோசுவாவுக்கும் சந்தோஷம். அப்படியாப்பா, ஓகேப்பா, நீங்க இப்படி செஞ்சதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அப்ப யோசுவாவும் மரித்து போறாரு. அதே அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். நல்ல கவனிங்க, இங்க வசனத்துல ஆவியானவர் ஒரு முக்கியமான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். யோசுவா உயிரோடு இருந்த நாட்களிலும், அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு, யோசுவா மரித்த பின்பும் அவனுடைய ஏஜ் குரூப்ல ஒரு சில மூப்பர்கள் என்ன செஞ்சாங்க? உயிரோடு இருந்தாங்க. அவர்கள் உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை சேவித்தார்கள். அப்ப இப்ப தேசத்தை சுதந்தரித்துட்டாங்க. அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷம் துவங்கி முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் எப்போதும் அதன் மேல் நோக்கமாய் இருக்கிற தேசம். யோசுவாவுடைய வாழ்க்கை தேசத்துல ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி இருந்துச்சு. அவனுடைய வயதிற்கு ஒத்த மூப்பர்கள் பலர் உயிரோடு இருந்து மரிக்கிற வரையிலே அவனுடைய வாழ்க்கையினுடைய இம்பாக்ட் அந்த ஒரு 2 தலைமுறைக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் வேதனையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மரித்தான். 10ஆம் வசனம், அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு. நல்லா கவனிங்க. அப்ப யோசுவாவின் நாட்களில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் மரித்து கர்த்தருடைய சமூகத்திலே சேர்க்கப்பட்ட பின்பு என்ன நடந்துச்சு? கர்த்தரையும் வாசிங்க 10ஆம் வசனம்.
அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. நல்ல கவனிங்க. தேசம் யோசுவாவின் நாட்களுக்கு பின்னர் பல ஆண்டுகள், அந்த வயதிற்கு ஒத்த அந்த தலைமுறையின் நாட்கள் வரை தேவனுக்கு பயந்துதான் வாழ்ந்தார்கள். அது தேவன் விசாரிக்கிற தேசமாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த வசனத்தில், அதே வசனத்திலேயே ஆவியானவர் எழுதுகிறார், தேவனை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. ஏன் எழும்பிச்சு? எப்படி இது சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. தேசத்துல எல்லாரும் தேவனுக்கு பயந்து தான் நடந்தாங்களாம். ஆனா அந்த தலைமுறைக்கு அப்புறம் வந்ததுல தேவனை அறியாத வேறொரு சந்ததி எழும்பிருச்சான். இதே நிலைமை தான் இன்னைக்கும் இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு பெரிய கற்பனையை கொடுத்திருந்தார். அந்த கற்பனையை ஜனங்கள் மறந்தார்கள். இப்ப வாங்க உபாகமத்தின் புஸ்தகம், அதே உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். அங்கே ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு இது நான் விசாரிக்கிற தேசம், வருஷம் முழுவதும் என் கண்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன என்று அவர் சொல்லுகிறார். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், உட்காரும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. போதும். இங்க ஆண்டவர், உங்க தேசத்தை நான் அது விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான கற்பனையையும் கொடுத்திருந்தார். அந்த தேசத்துல நான் உங்களை கொண்டு வந்து வைக்கும் போது ஆண்டவர் சொல்ற ஒரு முக்கியமான காரியம், அதுல ஒரு சில காரியத்தை நம்ம செய்வோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவைகளை உங்கள் கையில் அடையாளமாக கட்டி, என்ன போட்டுக்கலாம்? ஒரு பேண்டு போட்டுக்கலாம். ஜீசஸ் லவ்ஸ் யூ, காட் இஸ் குட் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? பேண்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு பேண்டு வாங்கி கொடுத்துக்கலாம். அப்புறம் வீட்டு நிலைக்கால்களை என்ன செய்யணுமா? எழுதி வைக்கணுமா? அது செஞ்சிடலாம். அது உங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லா வீட்லையும் என்ன பண்ணியிருப்பீங்க? அழகாக ஒரு வசனம், இந்த வீட்டின் தலைவர் இயேசுன்னு போய் சொல்லி போட்டிருப்பீங்க. சரியா? இது நம்ம பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் வார்த்தைகளை முதலாவது எங்கே வைக்கணுமா? உங்க இருதயத்தில். சொல்லுங்க, ஏன் இருதயத்தில்னு சொல்லுங்க. ஆமா, முதல்ல ஏன் இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவரோட வார்த்தை என் இருதயத்தில் இருக்கணும். அப்புறம் என்னுடைய ஆத்மாவில் இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த வசனம் எங்க போகணுமா? அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என் பிள்ளைகளோடு கூட நான் பேச வேண்டும். எப்ப பேசணும்? உட்கார்ந்திருக்கும் போது. சொல்லுங்க, உட்கார்ந்திருக்கும் போது, நடக்கும் போது, படுத்திருக்கும் போது, தூங்கும் போது, எழுந்திருக்கும் போது. ஆமா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள், நல்லது. ஆனால் தேவன் செய்த நன்மைகளையும் மகத்துவங்களையும் தம்முடைய அடுத்த சந்ததிக்கு கடத்த தவறினார்கள். அவர்கள் இருதயத்திலிருந்து வசனம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போனது. தேவனை அறியாத ஒரு சந்ததி தேசத்தில் எழும்பினது. அதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நான் விசாரிக்கிற தேசம்தான், கண்களை வைக்கிற தேசம்தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த தேசம் தேவனை அறியாத சந்ததி எழும்பின போது, எனக்கு வசனம் காமிக்க நேரம் இல்லை, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிச்சுக்கோங்க. அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய கை அவர்களுக்கு விரோதமாக இருந்துதான். எந்த ஆண்டவர் அந்த தேசத்தில் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும், நானே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொன்னாரோ, அதே தேவன் அவருடைய கை தேவ ஜனங்களுக்கு விரோதமாக மாறி. நமக்கு 1000 சத்துருக்கள் விரோதமாக வரலாம், கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பார்.
ஆனா கர்த்தரே விரோதமாக மாறுவாரானால் யார் நம்மை விடுவிக்க கூடும்? நாளின் காலை வெள்ள அருமையான தேவ பிள்ளைகளே, இதே காரியத்தை 11ஆம் அதிகாரத்தில் சொன்ன இதே காரியத்தை உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலையும் நீங்க வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, அதே காரியங்களை ஆண்டவர் எழுதுறார். நீங்க அந்த காரியத்தில் ஆண்டவர் திரும்ப திரும்ப எழுதுறதை நீங்க பார்க்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல எது முக்கியமோ இல்லையோ, என்னுடைய வார்த்தை முக்கியம். உன் வாழ்க்கை என் வார்த்தையின் மேல கட்டப்பட்டிருக்கணும், வேத வசனத்தின் மேல கட்டப்பட்டிருக்கணும். வசனத்தின்படி வாழுகிற ஒரு சந்ததியாக உன் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு 1000 காரியங்களை நீ போதிக்கலாம். ஆனால் தேவ வசனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு குடும்பமோ சபையோ பெற்றோரோ அடுத்த தலைமுறையை குறித்து கரிசனை இல்லாமல் போகுமானால், வசனம் சொல்லுகிறது, தேசத்திலே தேவனை அறியாத சந்ததி எழும்பிற்று, கர்த்தருடைய கரமே அவர்களுக்கு விரோதமாக மாறிற்று. முடிவு என்ன? ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், பலரை கொண்டு ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார். ஆனால் அந்த ஜனங்கள் ஒருபோதும் கீழ்ப்படிந்த மாதிரி இல்லை. அதனால என்ன நடந்துச்சு? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். முழு அந்த தேசத்தையும், எந்த தேசத்தின் மேல் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ, அந்த தேசத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டது. அந்த தேசத்தின் அவர் தந்திருந்த ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாய்களை போல இழுத்து கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனா ஒரு ரகசியம் சொல்லவா? முழு தேசத்திலும் தேவனை அறியாத சந்ததி எழும்பி இருந்த போதும், அந்த அடிமைத்தன தேசத்தில், நல்ல கவனிங்க, பாபிலோனிய சாம்ராஜ்யம் முழு தேசத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனத்தில் 99% தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டாலும், அங்க ஒரு சில குடும்பங்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கருத்தாய் வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தான் நீங்கள் வாசிக்கிற தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் போன்றவர்கள். ஹல்லேலூயா! அந்நிய தேசத்தில் இருந்து அந்த ராஜ்யத்திற்கு முன்னர் சொந்த தேசத்திலே தேசங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போன போது, அந்நிய தேசத்தில் ராஜாவிற்கே சவால் விடுகிற அளவிற்கு ஒரு சில குடும்பங்கள் எழும்பி நின்றதென்றால், அவர்களை வளர்த்து உருவாக்கின பெற்றோர் தான் காரணம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் ஒரு இளைய சந்ததியை, பிள்ளைகளை ஆண்டவர் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த தேசத்திலே வருஷம் முழுவதும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது என்றால், தேசத்தை சுதந்தரித்த பின்னர் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்முடைய அடுத்த சந்ததிக்கு கடத்த ஒருபோதும் தவறிவிடக்கூடாது. ஆண்டவர் கண்களை எடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா நம்முடைய ஆண்டவரை போல அன்புள்ள தேவன் இந்த உலகத்துல கிடையாது. ஹல்லேலூயா! எத்தனை முறை தன்னுடைய ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கி 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 போனாலோ, ஒருபோதும் தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர் மறந்து போகிறதில்ல. அதற்கு அடையாளமாகத்தான் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவன் பிடித்துட்டு போன அந்த காரியங்கள் எல்லாம் போட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு கூடையில நல்ல அத்திப்பழம் இருக்குது, இன்னொரு கூடையில கெட்டு போன அத்திப்பழம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நல்ல அத்திப்பழங்களை போல அந்த அடிமைத்தன தேசத்துல இருக்கிற ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன்? மீண்டும் கூட்டி கொண்டு வருவேன். அவர்கள் என்னை விட்டு பின்வாங்கி போனது உண்மைதான், ஆனாலும் அந்த ஜனத்தை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். திரும்ப கூட்டி கொண்டு வந்து என்ன செய்வாராம்? 6வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். அவர்களுக்கு நன்மை உண்டாக, அவர்களுக்கு நன்மை உண்டா. 5ஆம் வசனமே வாசிங்க. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா!
இது தேவன் சுதந்தரிக்க கொடுத்த தேசம். இந்த தேசத்தை தேவன் விசாரிக்கிற தேசம். இந்த தேசத்தின் மேல் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதே தேசம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது. ஆனாலும் தன்னுடைய ஜனத்தின் மேல ஆண்டவர் வைத்த நம்பிக்கையை இழக்கல. என் ஜனம் திரும்ப வரும், என் ஜனத்தை மீண்டும் நான் கொண்டு வருவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இழந்து போன வருஷங்களுக்கு தக்கதாக அல்ல, அதற்கு மேலாக இன்னும் அதிகமாக இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்டுவதற்காகவே, மீண்டும் நாட்டுவதற்காகவே, மீண்டும் உருவாக்குவதற்காகவே, மீண்டும் தனக்கென்று எடுத்து பயன்படுத்துவதற்காகவே தந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி எழும்பி நில்லுங்க பாப்போம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, thank you Jesus. உங்களுடைய சத்தம் உயரட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சினவர்களாக, ஆண்டவரே, வருஷம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கண்கள் தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, thank you Jesus. இது ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு தேசத்தில் உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் விசாரிக்கிற, அவருடைய பார்வைக்கு மறவாய் அல்ல, அவருடைய பார்வைக்கு ஒளித்து வைக்கப்பட்டவர்களாய் அல்ல, நீங்கள் அவருடைய பார்வையில் இருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. வருஷம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் விசாரிக்கிற ஒரு ஸ்தலத்தில் என்னை வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒருபோதும் எங்களை கைவிடாமல் இந்த வருடம் முழுவதும் நடத்தினது போல, கடந்த வருடங்கள் முழுவதும் நடத்தினது போல இந்த வருடத்தில் எங்களை நடத்தினதற்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை நடத்தினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பல நேரத்தில் நாங்கள் உமக்கு கோபமூட்டி இருந்தாலும், பல நேரத்தில் உம்மை நாங்கள் விசனப்படுத்தி இருந்தாலும், பல நேரத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாங்கள் மட்டுப்படுத்தி இருந்தாலும், பல நேரத்தில் துணிகரமாக நாங்கள் காரியங்களை செய்திருந்தாலும், ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இந்த புதிய வருடத்தை கர்த்தர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கண்கள் எங்கள் குடும்பத்தின் மேல் வைக்கப்படட்டும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல வைக்கப்படட்டும், எங்களுடைய பிள்ளைகளின் மேல வைக்கப்படட்டும், எங்களுடைய ஊழியத்தின் மேல வைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்கு நீர் செய்த நன்மைகளை, மகத்துவங்களை கடத்துகிறவர்களாக, தேவனை அறியாத சந்ததி உலகத்துல எழும்பலாம், ஆனா சபைக்குள்ள எழும்பி விடக்கூடாது ஆண்டவரே. எங்க குடும்பத்துல எழும்பி விடக்கூடாது ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், நீர் தந்திருக்கிற எங்களுடைய வாலிபர்கள், நீர் தந்திருக்கிற எங்களுடைய சபையின் உறுப்பினர் எல்லாரும் இஸ்ரவேலில் அற்புதங்களாக, அடையாளங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டாலும் அந்த ஜனத்திற்கு நீர் தந்த ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் எரேமியா 24 அதிகாரத்தில் ஆண்டவரே 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நீர் சொன்னீரே ஆண்டவரே. எல்லாரும் அந்த வசனத்தை ஒன்னொரு எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 24வது அதிகாரம், எரேமியா 24வது அதிகாரம் 5வது 6வது வசனத்திலே ஆண்டவர் உங்களை மீண்டும் ஒரு நல்ல அத்திப்பழங்களாக அவர் பார்க்கிறார். எரேமியாவுக்கு தரிசனத்திலே காண்பிக்கிறார் 2 கூடை நிறைய அத்திப்பழங்கள், ஒன்று கெட்டு போனது, ஒன்று நல்ல அத்திப்பழம். அவர்கள் அடிமைப்பட்டு போன தேசத்திலிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, கடந்த வருடம் முழுவதும் இடிக்கப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிறாயோ? இம்மட்டுமாக என்னுடைய வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கிறதே, நிலைவரப்படாமல் இருக்கிறதே என்கிற வேதனையோடு கூட வந்திருக்கிறாயோ? இந்த வருடத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையை இந்த வருடத்திலே என்னுடைய கரத்திலே நீ ஒப்பு கொடுத்து பார். மனிதர்களை நம்பி நம்பி சோர்ந்து போனது போதும். இந்த வருடத்திலே உன்னுடைய நம்பிக்கை என்னையே சார்ந்திருக்கும் போது நான் உன்னை இடிப்பதற்கல்ல, மீண்டும் கட்டி உன்னை பழைய ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கு நான் உண்மையுள்ளவர், போதுமானவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. இந்த
ஆண்டவர் நம்மை மட்டும் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து சொன்னான், டிசைட் டுடே, இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். எம்முடைய தேவரா ஜீவன் உள்ள தேவனா என்று சொல்லும்போது யோசுவா தீர்மானத்தோடு சொன்னான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அவனோடு சேர்ந்து சொன்னார்கள், நாங்களும் அந்த ஜீவன் உள்ள தேவனையே சேவிப்போம். கர்த்தர் அவனை கொண்டே எல்லாவற்றையும் சுதந்திரத்தை செய்து முடித்தார். ஒரு நல்ல தலைவனாக ஓட்டத்தை ஓடி முடித்தான். இந்த காலை வழியில இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்தி செல்லவர் போதுமானவர். எத்தனை பேர் இந்த காலை வழியில ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு பேசினார், அவருடைய கண்களின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை விசாரிக்கிற ஒரு இடத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை விசாரித்தார். ஆகையால் அந்த தேவனுக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவர்கள் இருப்பீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆலயத்தில் நின்று விசுவாசத்தோடு கை உயர்த்தி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த கரங்களை மனிதன் பார்க்கல, தேவனே உம்முடைய கண்கள் காணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீர் விசாரித்திருக்கிறீர், அவர்களுக்கு வேண்டியதை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை இன்னும் அவர்கள் சுதந்தரிப்பார்கள். விசுவாசிக்கிறோம். வருஷத்தின் துவக்கம் மட்டுமல்ல, வருஷத்தின் மத்தியிலும் வருஷத்தின் முடிவிலும் இவர் எப்பொழுதும் எங்களை நடத்தி செல்லவர் போதுமானவர். ஆண்டவரே, எடுத்த தீர்மானங்களுக்காக ஸ்தோத்திரம். கடைசி வந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க உங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஆலயத்துக்கு வெளியில, ஆன்லைன்ல, கிளை சபையில, ஆன்மீன் எங்கிருந்து அந்த தீர்மானம் எடுத்தாலும் கடைசி வரை தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை தாரும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.